ஸ்டீவ் ஸ்மித் ரொம்ப கோவத்துல இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு 35 வயசு ஆகுது. நான் இதுக்கு அப்புறமும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற பசங்க கிரிக்கெட்டை விளையாட முடியாது. 2025 இந்த மேட்ச்ல வேணா நாங்க ஆஸ்திரேலியா தோத்துருக்கலாம். 2027 வேர்ல்டு கப்ல கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஜெயிக்கும். அதுக்கு இப்ப இருந்தே நாங்க ரெடி ஆகணும். ஆஸ்திரேலியா ரெடி ஆகணும். அதனால நான் 50 ஓவர் மேட்ச்ல ரிட்டையர்ட் ஆயிடுறேன். சின்ன சின்ன பசங்கலாம் ட்ரைனிங் எடுத்துருவானுங்க. 2 வருஷத்துல ரெடி ஆயிருவானுங்க. 2027ல நல்லா விளையாடுவானுங்க. 2027 ஆஸ்திரேலியா தான் கப்ப ஜெயிக்குது அப்படின்னு சபதம் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2015ல 50 ஓவர் மேட்ச்ல வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியாவை தோக்க அடிச்சதுக்கு காரணம் இந்த ஸ்டீவ் ஸ்மித் தான். நம்ம இந்தியாவுக்கு ஆப்போசிட்ல 100 ரன் அடிச்சிருந்தாரு. ஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மோதுறாங்க. அப்போ ஸ்டீவ் ஸ்மித் 50 ரன் அடிச்சு உலக கோப்பையை ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஸ்டீவ் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, நான் 2 டைம் கேப்டனா இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2027 கடைசியா ஒரு டெஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப் டெஸ்ட் மேட்ச் மட்டும் நான் விளையாண்டு கொடுத்துட்டு டெஸ்ட்லயும் ரிட்டையர்ட் ஆயிடுவேன், T20 ரிட்டையர்ட் ஆயிடுவேன், 50 ஓவர்லயும் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.